இது வந்து ஒரு பழம். இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா நல்லதெல்லாம் இருக்குது. ஆண்மை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த பழம், இந்த பழத்தோட பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன இந்த மாதிரி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் இதுக்கு பேர். என்ன காரணம்னா இது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி உருவம் அந்த மாதிரி தெரியும் போல் இருக்குது. அதனால் அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இது என்ன பேருன்னா பூனை பிடுக்கு பழம்னு சொல்லுவாங்க. இது பேர் பூனை செடி. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தம் அடிக்கிறவங்க, இந்த ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டா அந்த பிரச்சனைலாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ண ரொம்ப நல்லது. அப்புறமா ஆண்மைக்கும் வந்து நல்ல சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பழம் இது. இது பார்த்திங்கன்னா பழத்தை எப்படி சாப்பிட்ணுன்னா, பழத்தை வந்து வேறு எப்படி இருக்கா எப்படியே விட்டிங்கன்னா உள்ளார விதையெல்லாம் இப்படி வரும், இப்படி விதை வரும். நம்ம அதை அப்படியே டைரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம். இந்த விதையை அப்படி டைரெக்டாகவே சாப்பிட்லாம். தோலை மட்டும் வெட்டு இப்போ விதையை அப்படியே சாப்பிட்லாம். சாப்பிட ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாச்சும் உங்களுக்கு வேலிங்க மேலே அங்கங்கே இருக்கும் இது, இந்த கொடி, இந்த பழம் பறித்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஓகே, நன்றி. போட்டால் தான் வரும்.